அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாண்டிடலாம் கண்ணே புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஈரோடு மாநகரில் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களிடம் உரையாடுவதற்காகவே வந்திருக்கின்றோம். ஈரோடு சங்கம் ஜீவகாருண்யத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, பணியை செய்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் அன்னதான பணியை சீரும் சிறப்புமாக செயலாற்றி கொண்டு வருகிறது. அது மிகவும் பாராட்டுக்குரிய செயலாகும். உங்களுக்கு தெரியும், நான் தலைவராக இருக்கும்போது ஆரம்பித்த அன்னதான பணி இன்று வரையிலே சோர்வில்லாமல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கு ஜீவகாருண்யம் அதிகமாக விளங்குகிறதோ அங்கே இறைவன் செயல்பட்டு கொண்டிருப்பார். அதனால தான் வள்ளலார் சொல்வார், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. கருணை உள்ள இடத்தில்தான் கடவுள் இருப்பார் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். கருணை இல்லாத இடத்தில் கடவுள் காரியப்பட மாட்டார், இருப்பார். ஏன்னா கடவுள் இல்லாத இடமில்லை. கருணை இல்லாத இடத்தில் காரியப்பட மாட்டார். காரியம் என்னன்னா அவருடைய செயல்பாடுகள் அங்கே இருக்காது. எங்கே கருணை இருக்குதோ அங்கே தான் அவர் போயிட்டுருப்பார். அதனால தான் அவருக்கு தனிப்பெருங்கருணைன்னு பேர் வச்சார் வள்ளலார், இல்லையா? அதனால் நம்ம எப்பயுமே கருணையையே வடிவமாக நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உணர்வுகளை, செயல்பாடுகளை, தன்னுடைய பணிகளை
கருணை வடிவமாகவே மாற்றிக்கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் சன்மார்க்கிகளுடைய அடிப்படை உரிமை. அந்த உரிமையிலேருந்து நம்ம மாறக்கூடாது. வேறு வழியில் போனீங்கன்னாக்கா வழி தவறி போயிடுவோம். அதனால தான் வள்ளலார் கருணை என்ற வழியை நமக்கு காட்டியிருக்கிறார். அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் கொஞ்சம் நீங்கள் தடுமாற்றம் அடைஞ்சிங்கன்னா ரூட்டு மாறிடும் இல்லையா? அதனால தான் அதுக்கு சாலைன்னு பேர் வச்சார். என்ன சாலை? தருமச்சாலைன்னு பேர். சாலை என்றால் வழி. இந்த வழியில் நீங்கள் எப்படி போகணும்? தர்ம சிந்தனையோடு போகணும். தர்ம சிந்தனையோடு போனால் தான் அந்த வழி தடையில்லாமல் சென்று கொண்டு இருக்கும். போக வேண்டிய இடத்த அது காட்டிடும். நீங்கள் இறைவனை போய் நீங்கள் நேரடியாக பார்க்கறது கொஞ்சம் சிரமம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? தர்ம சிந்தனையோடு நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இறைவன் நமக்கு முன்னாடி வழிகாட்டி கொண்டே இருப்பார். ரொம்ப முக்கியம் இது. அதான் மற்ற மதங்களுக்கும் வள்ளலார் காட்டிய சன்மார்க்கத்திற்கு நிறைய வேறுபாடுகள். இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறோன்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது இல்லைங்களா? சன்மார்க்கம் என்பது நேர்வழி பாதை. இந்த நேர்வழி பாதையில் நம்ம போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வள்ளலார் சொல்கிறார். அதுதான் கருணை. கருணை என்ற கொள்கையிலிருந்து நீங்கள் மாறிட்டால் துன்பம், துயரம், அச்சம், பயம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏன் துன்பம், துயரம், அச்சம், பயம் வருகிறது என்றால் நாம் போகக்கூடிய பாதை சரியில்லாத காரணத்தினால் நமக்கு இடையில் வரக்கூடிய துன்பமெல்லாம் அதுக்கு தான். அதுதான் காரணமே. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு துன்பம், துயரம், அச்சம், பயம் இது 4 தான் நம்மளை வாட்டி பதைக்குது. அதுலேருந்து நம்ம எச்சரிக்கையாக நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இல்லைங்களா? இப்போது இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். இன்றைய தலைப்பு, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, சிற்றவை என்றால் என்ன, பொற்சபை என்றால் என்ன. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்களை அதுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்வார். என்ன சொல்கிறாரு? சிற்றவையும் பொற்சபையும் சொந்தமெனதாட்சி, தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு, இச்சமய வாழ்வில் எனக்கு என்ன இனி ஏச்சி, என் பிறவி துன்பமெல்லாம் என்றோடே போச்சு. இல்லைங்களா? அப்போ நமக்கு 2 சபை இருக்குது. நம்ம குடும்பத்தில் எத்தனை சபை இருக்குது? 2 சபை இருக்குது. ஒன்று இறைவன் இருக்கின்ற சபை, இன்னொன்று உயிர் இருக்கின்ற சபை. நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே 2 சபை இருக்குது. உடம்புக்குள்ள பிரிவு 4. இந்த பிரிவை 2 சபையாக பிரிச்சுட்டார் வள்ளலார். நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை பிரிவு இருக்குது? 4 பிரிவுகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. இது 4 பிரிவு. இந்த 4 பிரிவை 2 சபைகளாக வச்சார். இதில் 2, அதில் 2. புரியுதுங்களா? அப்போது இறைவன் இருக்கிற இடம் ஒரு சபை, உயிர் இருக்கிற இடம் ஒரு சபை. இப்போ நம்ம உயிரும் ஆன்மாவும் ஒன்று நினச்சி ஒன்று தான், ஒன்றுனுடைய தொடர்பில் தான் அது இயங்கி கொண்டு இருப்பது. இருந்தாலும் அது இருக்கக்கூடிய இடம் வெவ்வேறாக இருக்குது. ஆன்மாவும் உயிரும் ஒரே இடத்துல இருந்தாக்கா பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, ஆன்மா ஒரு இடம், உயிர் ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் ஆன்மா இல்லை என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை என்றால் உடம்பு இல்லை. உடம்பு, உயிர், ஆன்மா
இந்த மூன்றும் இயங்குவதற்கு எது தேவை, எது நமக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, இயக்கி கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் கடவுள். இந்த மூணு நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. உடம்பு இருக்கிறது, உயிர் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றை இயக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட இருக்குது. அந்த இறைவன் யார் அப்படின்றதான் இப்போ கேள்விக்குறி. இது வெளியே நமக்கு பல கடவுள்களை சொல்லியிருந்தார்கள் இல்லைங்களா? நம்ம அடுத்தடுத்து சுற்றி சுற்றி அங்கே வந்தால் தான் விடை கிடைக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, விடை கிடைக்கவே கிடைக்காது. மூன்று உடம்பில் இருப்பது உடம்பு, உயிர், ஆன்மா. இந்த ஆன்மா மூன்றையும் இயக்கக்கூடியது ஒரு பொருள், ஒரு ஆற்றல், ஒரு அருள் சக்தி இருக்கிறது. அந்த அருள் சக்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் கண்டுபிடிச்சார். இதுவரையும் அதை யாருமே கண்டுபிடிக்கல. அவர்கள் கண்டுபிடித்ததெல்லாம் வெவ்வேறு பேராக நமக்கு வைத்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனோட உண்மையான பெயர் வடிவம் யாருமே சொல்லலை. வள்ளலார் தான் அதுக்கு உண்மையான பெயர் வடிவம் எல்லாமே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எல்லா மதங்களுமே நம்ம இந்தியா மட்டுமல்ல. இப்போ அவங்க அல்லான்னு பேர் வச்சாங்க, அவர் கிறிஸ்துன்னு வச்சார். அப்புறம் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம புத்தர் ஒரு பேரை வச்சார். நம்ம இந்து மதத்தில் பல பேரை வச்சுருக்குறோம். வடநாட்டில் பல பேர், தென்னாட்டில் பல பேர் இருக்குது இல்லைங்களா? அவங்க என்ன பேர் வச்சாங்க? கிருஷ்ண பரமாத்மான்னு வச்சாங்க. அதான் மகாபாரதனுடைய கதாநாயகன் அவர் தானே. அதுக்கப்புறம் அவருக்கு போட்டியாக ஒருத்தர் வந்தார். அது வேத வியாசர் வச்சது. மகாபாரதனுடைய கதாபாத்திரத்தில் கதாநாயகன் கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு போட்டியாக என்ன பண்ணார்? வால்மீகி வந்தார். அவர் ராமாயணத்தை எழுதினார். அந்த ராமாயணத்தினுடைய கதாநாயகன் யார்? ராமர். உங்களுக்கு மட்டும்தான் எழுத தெரியுமா, எங்களுக்கும் எழுத தெரியும்னு நம்ம ஆளுங்க பிடிச்சாங்க இல்லைங்களா? நம்ம ஆளுங்க என்னென்ன எழுதி வச்சுருக்காங்க. அதில் நம்பர் 1 வந்தவர் சேக்கிடார். அவர் 63 நாயன்மார்களை கொண்டாந்து 63 கதாபாத்திரங்களை கொண்டு வச்சுட்டார். நீங்கள் ஒன்று தான் நீ எட்ட வைக்க முடியும், நான் 63 பேரை என்னால் வைக்க முடியும் அப்படின்னு 63 பேருக்கு தனித்தனி பாட்டாக அவர் பிரிச்சிட்டார். திருத்தொண்டர் புராணம். அதுக்கப்புறம் நிறைய நமக்கு சித்தர்கள், யோகிகள் எல்லாமே நிறைய நம்ம தமிழ்நாட்டில் தோன்றி அவர்களும் நிறைய கடவுளை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இது எல்லாமே என்னாச்சுன்னா கடைசியில் குழப்பங்களாக மாறிவிட்டது. கடவுள் யார் என்பது தெரியாமல் நமக்கு குழப்பங்கள் அதிகமாகிவிட்டது. இந்த குழப்பங்களையெல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய இறைவன். ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி மெய்ப்பொருள் என்பது எந்த இறைவன் நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ அந்த மெய்ப்பொருள் என்ற இறைவன் தான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளலாரை அனுப்புகிறார். வள்ளலார் அனுப்புனதனுடைய நோக்கமே இறைவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த இறைவனிடத்திலே தொடர்பு கொண்டு நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான இறைவனை அனுப்பி வைத்தார். அதாவது நமக்கு தெரியுமா, வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, நான் அதனுடைய நோக்கம் என்னென்னு என்ன சொல்கிறாரு? அதுலேயும் சொல்கிறாரு, இந்த உலகம் எப்படி இருக்கிறது, மதங்கள், சமயங்கள், மார்க்கங்கள் என்ப ஒரு கூண்டுக்குள்ளே நுழைஞ்சி ஒன்றோடொன்று அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதன் எரியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி. இந்த பாட்டிலே உங்களுக்கு ரொம்ப விளக்கமே தேவையில்லை, அழகாக அதிலே எளிய தமிழ் தான் கொண்டு வரார். மெய்ப்பொருளினை நன்கு உணர்த்தி
எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனர். மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே, நீ என் பிள்ளைன்றதுனால இந்த வேலையை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். யார் சொல்கிறது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறார். நான் ஏன் அனுப்பினேன்னா, இந்த உலக மக்களை திருத்துவதற்காகவும் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் இறைவனிடத்திலே தொடர்பு கொண்டு இறைவனுடைய அருளை பெற்று மரணத்தை வென்று பேரின்ப சித்தி பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை நான் அனுப்பி வைத்தேன். ஏன்னா இந்த உலக மக்களை எப்படி இருக்காங்களா, ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக வரப்பு தகராறில் அடியில கடவுள் கொள்கையில் தான் அழிந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் இந்த உலக மக்கள் முழுவதுமே. அதனால தான் வள்ளலார் அதை ஸ்ட்ராங் பண்ணுறாரு. பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம். எப்படி இருக்காது? பேய்பிடி புற்ற பிச்சு பிள்ளை அப்படின்னாரு. பேய்பிடி புற்ற பிச்சு பிள்ளைன்னா என்ன? நமக்கு பேய் பிடிச்சிருச்சு. அந்த பேய் எப்படி இருக்கா? பைத்தியம் பிடிச்ச பேயாக இருக்கான். வெறும் பேய் இல்லை, பிச்சு பிள்ளைனாக்கா பைத்தியம்னு அர்த்தம். பைத்தியம் பிடிச்ச பேய் அது என்ன பண்ணும்? அது என்ன பண்ணுறோன்னே அதுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அதுபோல் இருக்கிறதா அந்த சமய மதங்களுடைய நிலைப்பாடுகள். அது மாதிரி அடிச்சுக்கிறான்றாங்க வள்ளலார் சொல்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான பழக்க வழக்கங்கள் இந்த ஜாதி சமய மதங்களில் இருப்பதை நாம் ஊன்றி கவனிக்க வேண்டும். நம்ம எல்லாம் அதை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு வேற்றுமை வருவதற்கு காரணமே எதை பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதை விடை முடியாமல் இருப்பதால் தான் நமக்கு வேற்றுமை என்பதே வந்தது. நம்மகிட்ட ஒற்றுமை யாருக்கிட்டையாவது இருக்கான்னா இருக்காது. ஒற்றுமை மாதிரி நடிப்போம். அதுக்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனே அவங்களுக்குள்ளேயே நமக்குள்ளேயே வேற்றுமை வந்துடும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. அப்போ அங்கே ஒற்றுமைக்கு, ஒரு உண்மையான ஒற்றுமைக்கு வழியே கிடையாது இல்லைங்களா? அதெல்லாம் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதுக்கப்புறம் இன்னொன்று, நான் வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு இன்னொரு பாடலில் அழகாக நமக்கு சொல்கிறார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரைன்னு போட்டார். சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. அருமையான விளக்கம். இதை விட ஒரு சரியான தமிழ் வார்த்தை எங்கேயுமே நீங்கள் தேட முடியாது. எந்த விதமான இதுக்கு ஒரு உபதேச ஆளுக்கு தேவையே இல்லை. இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அகம் கருத்து புறம் வெளுத்து இருக்கிறது. ஆனால் இந்த மக்களை எப்படி இருக்கணும்? எங்கே வெளுத்து இருக்கணும், எங்கே கருத்து இருக்குன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு எதிர்ப்பு கருத்து இருக்குது, அகம் கருத்து இருக்கிறது. அகம் கருத்து புறம் வெளுத்து இருக்கிறது இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது என்னைக்கு நீங்கள் இறைவன்கிட்ட தொடர்பு கொள்வது? அப்போ இது ரெண்டு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 4 பாட்டில் 2 சபை இருக்குன்னு நமக்கு வள்ளலார் சொல்கிறார். இந்த உடம்புக்குள்ள 4 பகுதிகளாக இருக்கிறது. அதில் 2 சபையாக இருக்கிறது. ஒன்று பொற்சபை, இன்னொன்று சிற்சபை. இன்னைக்கு தலைப்பு பொற்சபையும் சிற்சபை என்ற தலைப்பு. தங்கவேலையால் இப்போ தான் வந்திருக்காரு. வள்ளலார் பொற்சபை சிற்சபைன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ பொற்சபை என்றால் என்ன, சிற்சபை என்றால் என்ன? இப்போ முதல் சொன்னது கடவுள் ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேர் சிற்சபை. நல்லா கவனிச்சு. ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? சிற்சபை. உயிர் இருக்கிற இடத்துக்கு பேர் பொற்சபை. இது எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்குது. அதனால தான் இந்த உடம்பானது தனியாக நமக்கு இயங்கி உடம்பும் உயிரும் ஆன்மாவிடத்தில் தொடர்பு கொள்ள முடியாமல் தன்னுடைய சக்தியை இழந்துவிட்ட பிறகு என்ன வருது? மரணம் வருது. நமக்கு என்ன வருது? மரணம் வருது. ஏன் வருதுன்னா, நம்ம ஆன்மா போயிடுச்சுன்னு யாராவது சொல்கிறோமா? செத்துட்ருப்பான்னு நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். எந்த ஒரு இடத்துலையும் ஆன்மா போயிடுச்சுன்னு யாருமே சொல்லி நீங்கள் பழக்கப்பட்டிருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ உயிர் போயிடுச்சு. உயிர் எங்கே போயிடுச்சு?
இதுவரை எங்கே இருந்தது? உயிரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஆன்மாவை தான் பார்த்துருக்குறீங்களா? உடம்பையும் பார்க்க தெரியாது. உடம்பு மட்டும்தான், அது புறக்கருவிகள் மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம என்ன தெரியுது? நம்ம கண்களுக்கு புறக்கருவிகள். அது புறக்கருவிகள் கூட முன்பாகம் மட்டும்தான் தெரியும், பின்பாகம் தெரியாது. இல்லையா? நம்மளுடைய உடம்புல நம்ம முகத்தையே நம்ம பார்க்க முடியுதா? கண்ணாடி வச்சா தான் பார்க்க முடியும். கண்ணாடி இல்லைன்னா முன்னாடி தெரியாது. அப்போது நமக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் எதையுமே ஒரு கருவியை கொண்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கருவி இல்லாமல் நாம் எதையுமே பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது, இல்லைங்களா? அப்போது இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா எல்லாவற்றையும் பார்க்கணும். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா எல்லாவற்றையும் பார்க்கணும். இப்போ டாக்டர் இருக்காருன்னா ஸ்கேன் பண்ணால் காட்டுதில்ல, எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு கருவி ஸ்கேன் பண்ண உடனே அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது பூரா அது காட்டுது. அது இப்போ நிறைய விஞ்ஞான வளர்ச்சி. ஒரு டியூப்பை உள்ளே அனுப்பிச்சிட்டா இந்த உடம்புக்குள்ளே எப்படி எப்படி இயங்குதுன்றதை அது ஃபோட்டோகிராஃபி மூலம் வெளியே காட்டுது. உள்ள கேமரா உள்ளே அனுப்புவாங்க, சின்னதாக இருக்குது. அது உள்ளே அனுப்பின உடனே என்ன ஆகும்? இப்போ முன்னெல்லாம் போயிட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி டெஸ்ட் பண்ணி வைத்தியமெல்லாம் இப்போ கிடையாது. உடம்புக்குள்ளே என்ன இருக்குது உடனே ஃபோட்டோ எடுக்குது. எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு, எந்த உறுப்பு பாதிக்காத ரன்னிங்கில் இருக்குது, அப்போ இதுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குது, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி, அந்த வழிக்கு எந்த கம்பெனி மருந்து தயார் பண்ணியிருக்கு, அந்த கம்பெனியினுடைய மருந்து இதுக்கு ஷூட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னே ஷூட் ஆகிற மருந்தை டாக்டர்கள் எழுதி கொடுத்துருவாங்க. உடனே அது என்ன பண்ணோம்? எந்த இடத்தில் இறையூறுகள் ஏற்பட்டிருக்குதோ அதை அது நிவர்த்தி பண்ணிவிடும். புரியுதுங்களா இல்லையா? அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு கருவி கண்டுபிடிக்கிறது. நம்முடைய ஆன்மா இருக்கிறது, அது கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம். புரியுதுங்களா இல்லையா? ஆனால் வள்ளலார் என்ன பண்ணார்? அவர் உடம்பில் இருக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். உடம்பில் இருக்கிறது மட்டுமல்ல, உலகத்தில் நடக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும். உலகத்தில் இயங்கக்கூடிய அணுக்கள் முதல் கொண்டு அவருக்கு தெரியும். உட்கார்ந்த இடத்துலேருந்தே பார்ப்பார். ஆனால் நம்மளுக்கு பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு அந்த ஆன்மாவை தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தி, ஆற்றல் இருக்கிறது. அதை நாம் தவறாக பயன்படுத்தினால் பார்க்க முடியவில்லை. நம்ம தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, வெரி சிம்பிளுங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஈரோடு கதிர்கள்னால் சாதிய ஜாதி சமய மதத்தை எப்போ பார்த்தாலும் தீட்டிக்கிட்டே இருக்காயா அந்த ஆள் அப்படின்வாங்க. ஏன்னா உங்களுக்கு பேசிக் அதுதான். நீங்கள் பழக்க வழக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே எதில் அடங்கி இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னவங்களுடைய வழியில் தானே பின்பற்றுறீங்க. அப்போ சொன்னவங்க யார்? சமய மதங்கள் தான் சொல்லியிருக்குது. வேறு புதுசாக நீங்கள் ஒன்றுமே நீங்கள் பின்பற்ற முடியாது, பின்பற்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கிடையாது. யாரோ ஒருத்தர் அப்போ அந்த காலத்தில் சொல்லி வச்சார், அதை பின்பற்றி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு திருமணமாகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு ஜோசியம் முதல் கொண்டு எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர் சொன்னதை கேட்டு 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 தான் நம்ம இது வரையும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னுடைய அறிவு எனக்கு எல்லா விளக்கம் கொடுக்கறது, எதையும் நான் நம்ப மாட்டேன்னு யாராவது துணிச்சு செய்கிறீங்களா? செய்ய மாட்டீங்க. நான் செய்வேன், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட ஒரு அம்மா கேட்டுச்சு, ஒரு அம்மா இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர், சார் ஜாதகம் பார்க்கலாமா, எனக்கு டவுட்ஸாக இருக்குது, பையனுக்கு திருமணம் பண்ணணும், ஜாதகம் பார்க்கலாமா? ஜாதகம் எங்கள் வீட்டில் எல்லாம் பார்க்கணுன்றாங்க, பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம்லாம் அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம்னு தான் சொன்னேன். எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா முதல் பாருங்கள், பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா பாருங்கள், அதை கேளுங்க அவங்க ரெண்டு பேரையும். ரெண்டாவது அந்த குடும்பத்தை பாருங்கள், பெண்ணினுடைய குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்துட்டு வருமா, அவங்க எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி, நீங்கள் நேரடியாக பழகும் போதே புரிஞ்சுக்கலாம்.
அப்போ பொண்ணு ஆணுக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஓகே சொல்லிவிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பிடிக்காம நீங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா பின்னாடி அது வாழ்க்கை வேஸ்ட். இப்போ நிறைய குடும்பம் வெட்டியாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பொருத்தும் சரியாக இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொறுத்து இருக்காது. இவன் ஒருத்தன் காதலிச்சிருப்பான், அவன் ஒருத்தன் காதலிச்சிருப்பான். இது ரெண்டு பேருமே சொல்ல முடியாது. பெரியவங்களுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. கல்யாணம் பண்ணோன்னு என்ன ஆகும், கல்யாணம் பண்ணி 15 நாளில் ஓடி போன பொண்ணுலாம் இருக்குது. ஜாதகம் பார்த்து கோடி கோடியாக செலவு பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சவங்கள. ஆனால் 15ஆவது நாள் அம்மா அப்பாவுக்கு தெரியாத அவன் காதலிச்ச பையனை கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சு. இவங்க தேடி தர குறைஞ்சது ஒரு 2-3 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த கல்யாணம் பண்ணாங்க. நல்ல வசதி, இங்கே டவுன்லேயே தான் இருக்கிறாங்க, ஈரோட்லேயே இருக்கிறாங்க. ஆனால் என்னாச்சு, போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஒன்றும் பண்ண முடியல, சண்டை தகராறுலாம் வந்துச்சு, ஒன்றும் வேலையாகலை. அவங்க 2 பேரும் எங்களுக்கு பிடிச்சது நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இல்லாட்டி நீங்கள் உங்கள் சொத்து வேண்டாம் சோகம் வேண்டாம் நாங்கள் வாழ்ந்துக்கிறோன்ட்டாங்க. இல்லை அதெல்லாம் சும்மா எவன் சொல்கிறான். வள்ளலாறு ஒரேடியாக நீங்கள் அவங்க கேட்கட்டும் கேட்காம போட்டோம். வள்ளலாறு இல்லை, வள்ளலாறு தெளிவாக சொல்லிட்டார், கதிர்வேல் சொல்லலை. சாஸ்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. அதாவது இயற்கை கணக்குகளை கணிக்கக்கூடிய தகுதி ஒருத்தருக்குமே இல்லைடான்ட்டார் வள்ளலார் சொல்கிறாரு, நான் சொல்லலை. அப்போது நீ உனக்கு மனப்பொருத்தம், நான் எனக்கு ஜாதகம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணலை, என் பையனுக்கு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணலை, என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணலை. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சும்மா நான் வெளியில் சொல்லிவிட்டு நான் போய் ஜாதகத்தை தூக்கி ஜோசியம் பார்க்குறதுக்கு போனவன் நான் அல்ல. புரியுதுங்களா? பொண்ணை பார்த்தா ஓகே, ஏழ்மையாக இருக்கா பரவாயில்ல, புள்ள நல்லா இருக்கா ஓகே, மாப்பிள்ளை அதே மாதிரி படிச்சிருக்காரா, தொழில் இருக்கா, சொத்து சொகம் இல்லையா பரவாயில்ல ஓகே. அப்போது இது மாதிரி நம்மளுடைய நம்மளுக்கு ஒருத்தரை பார்க்கும்போது பழகும் போதே தெரிஞ்சுக்கலாம் சார் அவன் குணாதிசயம் என்னன்னு. இது கூட தெரியலன்னா நம்ம மனிதனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ எங்க வேணாலும் பாருங்க சார். இல்லை நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி வாழ்க்கையில் எதுக்கு நாம் இதை பின்பற்றி வந்தோம்னா, நம்ம பின்பற்றலை, நமக்கு வழிகாட்டியவர்கள். நமக்கு யார் வழிகாட்டினாங்க? சமயவாதிகள் காட்டிய வழியைத்தான் நாம் பின்பற்ற சொல்கிறோம். அடுத்தடுத்து இப்போ நீங்களா இதை ஜாதகத்தை உருவாக்குனீங்க. அப்போ இந்த உலகத்தில் யார் உருவாக்கினார்களோ அவர்கள் மட்டும்தான் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள். இதைத்தான் வள்ளலார் சொன்னார். என்ன ஒரே அடி அடித்தார் இல்லையா ஞான சரிக்கல? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலில் இதுவரையில் உண்மை அறிந்தது. இது ஒரு பாட்டு போதுமே. இது வெளியே நீங்கள் ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்கீங்களா? விண்டதினால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்த சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. இதைத்தான் வள்ளலார் சொல்றார் நமக்கு. சொல்லுகின்றேன் பற்பலனான், சொல்லுகின்றேன் பற்பலனான் துரிசலவே தூய்மை உடையனவே வெல்லுகின்ற வார்த்தை என்று வெறும் வார்த்தை என்பாய் விளம்பாது. நீங்க கேட்கல போறீங்கன்னா போங்க, அதை பற்றி கவலை கிடையாது வள்ளலாருக்கோ ஆண்டவருக்கோ. நீங்க நெல்வழியில் வரணும் என்றால், இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் சன்மார்க்கத்துக்கு வாங்க, சன்மார்க்கத்தினுடைய கொள்கைகளை கடைபிடிங்க. இல்லை உங்கள் விருப்பத்துக்கு தான் வாழணும்னா வாழ்ந்துட்டு போங்க, யாரும் தடை கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது நீங்கள் ஜோசியம் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறோமா? பண்ணால் நடக்கும், இது பண்ணலாம் இது நடக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தில் இதுவரையில் நம்ம ஜோசியம் பார்க்கக்கூடிய குரூப் எது? நம்ம இந்தியாவில் தான் அதிகம் பார்க்குறோம். வேறு நாடுகளில் பார்க்குதா? அப்போ வேறு நாட்டில் இருக்கிறவங்களும் அழிஞ்சு போயிட்டானா? அப்போது இது எதை குறிக்கிறது தான் நம்மளுடைய முட்டாள்தனத்தை, மூடத்தனத்தை, அறியாமையை
மற்றவர்கள் பிழைப்பதற்காக நமக்கு என்னென்னவோ சொல்லி நம்மளை அறியாமல் தள்ளிவிட்டார்கள். இதைத்தான் வள்ளலார் சொன்னார். வள்ளலார் இன்னொன்று சொன்னார் தெரியுமா? சாஸ்திரங்களில் சிறந்தது எதுன்னு சொன்னார்? திருமூலர் திருமந்திரம் இல்லைங்களா? அப்போ திருமூலர் திருமந்திரம் சொன்ன சாஸ்திரத்தை யாராவது கடைபிடிச்சிருக்கீங்களா? யாராவது இது வழி வள்ளலாறு சொல்கிறார்ல, சாஸ்திரங்களில் திறந்தது திருமூலர் திருமந்திரம் இல்லைங்களா? தோத்திரங்கள் சிறந்தது எதுன்னாரு? திருவாசகம். இது ரெண்டையும் நமக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. சாஸ்திரங்களில் திருமூலர் எழுதிய திருமந்திரம், தோத்திரங்கள்னா பக்தி. பக்தியில் எது உயர்ந்து நிற்குதுன்னா திருவாசகம். சரி, ரெண்டையும் சொல்லிட்டார்ல. ரெண்டையும் சொல்லிட்டு இருப்பாடு. வடலூரில் ஒரு பெரிய ஒரு கல்வி கூடத்தை ஆரம்பிக்கிறார். வடலூரில் ஒரு கல்வி முதியோர்களை எல்லாம் வச்சு கல்வி கூட ஆரம்பித்து போதிக்க வைக்கிறார். இது ரெண்டையும் தானே உயர்ந்ததுன்னு சொன்னார். இந்த ரெண்டையும் வந்து அவர் வகுப்பு வச்சு நடத்தினாரா? எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஏன் சார் திருக்குறளை வகுப்பு வச்சு நடத்தினார்? நீங்கள் இங்கே நமக்கு நம்மளுடைய அறிவை நம்ம பயன்படுத்தணும். சாகா கல்வி மட்டுமல்ல, பொது மறை. இந்த உலகத்திற்கு எந்த ஜாதி சமயமற்ற ஒரு பொது நூலாக திருக்குறள் இருக்கிறது. திருக்குறளை எந்த தெய்வத்தையாவது சொல்லியிருக்காரா திருவள்ளுவர்? திருக்குறளில் எந்த தெய்வத்தையாவது சொல்லியிருக்காரா? எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 பாடலும் இறைவனை பற்றி பேசுவது தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. கடவுள் வாழ்த்து பாடல் முதல் அடிய மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை என்றால் என்ன? மானடி என்றால் என்ன? நீங்கள் புரிஞ்சிக்காம இன்னும் திருவள்ளுவரையும் கொண்டாந்து சமயத்தில் கொண்டாந்து நுழைய வைக்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கி திருவள்ளுவர் வந்து எல்லாத்தையும் மீறிட்டு அது வெளியே போயிட்டு இருக்குது. இன்றைக்கி உலகம் பூரா புதுமறை என்ற நிலையில். அதே மாதிரி தான் சன்மார்க்கத்தை சமய குடியிலே தோண்டி பிழைக்க வைத்த பார்த்தார்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து. சன்மார்க்கத்திற்கு வள்ளலாருக்கு எதிரி யாரு? சமயவாதிகள் எதிரி. சமயவாதிகள் தான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனவர்கள். அருட்பா மருட்பா என்ற போராட்டத்தில், விளையாட்டு அல்ல. இதெல்லாம் எப்படி வந்தது? யார்? வெளிநாட்டுக்காரனா? பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி. பிரிட்டிஷ்காரனை கோர்ட்டில் போட்டான். வள்ளலார் வாழ்ந்த காலம் யாருடைய காலம்? பிரிட்டிஷ்காரனுடைய காலம். எல்லா மதத்தையும் சார்ந்தார்கள் வள்ளலார். பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியாதா? இந்து மதம்னு தனியாக பிரிச்சார வள்ளலார்? கிடையாது. ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணே நீர் அடிதல் அடகல வேண்டார். நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. இது இஸ்லாம் மதத்துக்காரனுக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கு தெரியாதா? பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியாதா? பிரிட்டிஷ்காரன் வரான் சித்தி பெற்ற பிறகு. பிரிட்டிஷ்காரனுடைய கலெக்டர் வந்து கூட ஒரு ஐயரு தாசில்தார் 2 பேர் வராங்க செக் பண்ணுறதுக்கு. உள்ளே போனவர் இதுவரையில் வெளியே வரவில்லை, என்னவென்று தெரியவில்லை என்று அவருக்கு பிராது போகுது. சித்தி விழாக திருமாளிகளை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டோடனே அவர் பார்க்குறாரு என்ன நடந்தது, என்ன நிகழ்ச்சின்னு கேட்டோடனே கலெக்டர் ஒத்துக்கிறாங்க. பரவாயில்ல, இவர் ஒரு ஞானி, அவர் சொல்லுவதில் உண்மை இருக்கிறது. என்ன சொன்னார்? ஜீவகாரணியம் பண்ண சொன்னார். உடனே பாக்கெட்லேருந்து 20 ரூபா எடுத்து கொடுக்கல செய்யுங்கன்னு. இவன் கிண்டல் பிடிச்சவன், என்ன கூட்டம் கூடிக்கிட்டு எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறான்னு கேட்குறான். கூட வந்தாலும் கூட வந்தவன் வந்து ஏமாற்றிக்கிட்டீங்க எல்லாம் வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு சோம்பேறித்தனமாக தின்னுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போகிறான். அவனை வாய் அடைச்சிட்டு அந்த கலெக்டர் கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியில் 2 பேரும் குதிரையில் போகிறாங்க. தாசில்தாரை கொண்டு போய் முள்ளு மேலே தள்ளிடுச்சு குதிரை. சரிங்களா? அப்புறம் கலெக்டர் பார்க்குறாரு, திரும்பி ஆளை காணோம். வந்து பார்த்தா முள்ளில் படுத்துட்டு சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவர் சொல்கிறாரு, நீ பேசியது தவறு, அதை தான் கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்தாருன்னு பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான் கலெக்டர். தெரியுமா? இது நடந்த உண்மைகள். சும்மா வள்ளலாரை நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோணத்தில் பார்த்து வள்ளலாரை சமயத்திற்குள்ள இழுத்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். அது நடக்காது.
நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா சமயத்தை அவரை பின்பற்றி அதற்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் உலகம் பூரா நீ கொண்டு போயிருப்பாங்க நம்ம ஆளுங்க. அவர் பொது நிகழ்ச்சி பொதுவாக உண்மையான இறைவனை காட்டுவதற்காக, உண்மையான இறைவனை தொடர்பு கொள்வதற்காக, உண்மையான இறைவனுடைய குழந்தைகள் நாம் என்பதை உணர்த்துவதற்காக வந்தவர் தான் வள்ளலார். இது மாதிரி அதெல்லாம் கட்டுக்கதை. இப்படி சொல்லி சொல்லி அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அப்பயே அது பிரச்சாரம் பண்ணிச்சு. அதுதாங்க இன்னைக்கு எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாருடைய கொள்கை உலகம் முழுவதும் பரவி விட்டால் கொள்ளையடிக்கிறவனுக்கு வாய்ப்பில்லை. கொள்ளையடிக்கிறதுக்காக, கொள்ளையடிப்பதற்கு தடுப்பதற்கென்ற ஒரு இயக்கம், உண்மையை உணர்த்துவதற்கான ஒரு இயக்கம் என்பதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கத்தை, உண்மை சன்மார்க்கத்தை உணர்ந்தவர்கள் உயிர் போனாலும் தப்பு பண்ண மாட்டான். தவறு பண்ணுறதுக்கு அவன் மனசாட்சி இடம் கொடுக்காது. ஏன்னா அந்த அளவிற்கு அவர் வள்ளலாருடைய அந்த உண்மை நெறியை உணர்ந்தவர்கள் கடுகளவு கூட தவறு செய்ய மாட்டார்கள். அந்த ஆள் போட்டு அதை தேவையில்லாத குப்பையை குழப்பி வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் தான் தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள், உண்மை அறியாமல். வேணும்னு செய்யல பாவம். வள்ளலார் கொள்கையில் இருக்கிறவங்க யாரு? வள்ளலார் காலத்துக்கு பின்னாடி சுத்த சன்மார்க்கம் கிடையாது இல்லைங்களா? வள்ளலார் சுத்த சன்மார்க்கம் சொல்லும்போது சுத்த சன்மார்க்கன்னு தனியாக யாராவது இருந்தாங்களான்னா கிடையாது. எல்லாம் சமய மதத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் திருந்தி வர வேண்டும் என்பதற்கு தான் இவனு சொல்கிறார் வள்ளலார். திருத்துவதற்காக தான் சொல்கிறாரு. அதனால தான் வள்ளலாரே கடைசியில் என்ன சொல்கிறாரு? என்னுடன் இதுவரையில் இருந்தும் பழகியும் அன்பு காட்டியும் இவ்வளவு சொல்லியும் சுத்த சன்மார்க்கம் என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை வேதனையோடு எழுதுகிறார். புரியுதுங்களா? அப்போ என்ன, இவர்களுக்கு அந்த இடத்திற்கு வருவதற்கு ஒரு அச்சம், பயம். ஜாதி விட முடியல, சமயத்தை விட முடியல, மதத்தை விட முடியல, கொள்கையை விட முடியல. தனக்கு அணிந்திருந்த உத்ராட்சி மாலையை கூட அவரால் எடுக்க முடியல, வேலாயுத முதலியாரால். தெரியுங்களா? ஆனால் எல்லாம் பெரிய புலவர், பன்மொழி புலவர். வள்ளலாரே அவருக்கு உபய கலாநிதி என்று பட்டம் கொடுக்கிறார். ஆனால் அவருக்கு சமய மதத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. காரணம் என்ன? பயம். தான் வணங்கிய தெய்வங்களோ, நாம் சென்ற வழிகளோ நமக்கு ஏதாவது தடைக்கற்களாக இருந்து விடுமோ, நம்மளை மாற்றி விடுமோ பயம் ஒன்றுமே கிடையாது. எதுக்கு சார் சக்தி இருக்குது? இறைவனுக்குள்ளாத சக்தி இல்லாத சக்தி வேற எதுக்கு இருக்கு? அவன் இறைவன் சக்தி உள்ள இறைவன், உண்மை உள்ள இறைவன், அருள் உள்ள இறைவன், ஆற்றல் உள்ள இறைவன், பண்ட கோடிகள் எல்லாம் இயக்கக்கூடிய இறைவனை தான் நம்ம காட்டுறார் வள்ளலாறு. நீங்கள் பொய்யான தெய்வத்தை பிடித்து கொண்டு உண்மையான தெய்வத்தை மேலே வஞ்சி காட்டுறீங்க. வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாது. 1000 திருகளறு பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறந்த சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அதன் நடு நின்று நடனமிடு ஒரு பெருங்கருடைய அரசே, மருவியனை ஆட்கொண்டு ஒளியாக்கி அருள் செய்த சிவமேன்னு சொல்றாரு. யாரு? இந்த அண்டங்களெல்லாம் இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்குது, அறிவியல் ஒத்துக்குது. ஆனால் நம்மளுடைய மூட மத சமயங்கள் ஒத்துக்காமல் இருக்கிறது. ஆனால் நோய்வாய்ப்பட்டுட்டா மட்டும் ஓடிடுவாங்க அங்கே டாக்டர்கிட்ட. அப்போ சாமியை போய் கேட்க வேண்டியதானே, இறைவா உன்னை இடைவெளியாது தினமும் நான் அபிஷேகம் ஆராதனை செய்தேன், உடம்பிற்கு வழி வந்து விட்டது, நான் மருத்துவரிடத்தில் செல்ல மாட்டேன், நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த சாமியை பிடிங்க, காப்பாற்றிட்டா கும்பிடுங்க. அவரை யாரையும் எழுவானி? விஞ்ஞானத்தை தேடி அலைகிறீர்கள், அறிவியலை தேடி அலைகிறீர்கள். என்ன நம்மளுடைய அறியாமை? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் என்ன சார் நீங்கள் கடவுள் கொள்கைகளை பின்பற்ற முடியும்? வள்ளலார் சொன்னார்கள், நம்ம எடுத்த சப்ஜெக்ட் என்ன? சிற்சபை பொற்சபை. அந்த சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமேனதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேச்சுன்னு வள்ளலார் சொல்றார். அவன் சிற்சபை என்றால் என்ன? இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த உடம்பை கொண்டு போக தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் கேட்கிறாரு. இறைவன் நம்ம உடம்புலயே இருக்காரு, உடம்பு நம்ம உடம்பு நம்மகிட்டே இருக்கு. ஆனால் சிற்சபை என்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இயங்கக்கூடிய அந்த ஒளியிடத்தில் இந்த உடம்பை கொண்டு போகிறதுக்கு வழி தெரியல.
அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கு வயது இல்லை. தவறான வழியில் தவறான ஒழுக்கத்தை கடைபிடித்து நீங்களும் ஆண்டு விடுவீர்கள், உங்கள் உடம்பிலே இருந்த இறைவனும் வெளியேற்றி விடுகிறார். இதுவா வாழ்க்கை? இதைத்தானே வள்ளலார் சொல்லுகிறாரு. நம்ம புரிந்துக்க வெல்ல வேண்டாமா? உடம்பு என்பது உயிர் இருக்கக்கூடிய உடம்பாச்சே. இந்த உயிர் போய்விட்டால் என்ன பண்ண போகிறீர்கள்? மரண வரையில் எங்குருவி வள்ளலார் கேட்கிறார்ல. சாக போற நிலம் வரும்போது எந்த சாமி நீங்க கும்பிட்டு உயிர் வரப்போதா? ஆனால் நமக்கு உயிரை கொடுத்தவர், உயிரை காப்பாற்றியவரை நாம் மறந்துவிட்டோம். உயிரை அழிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில், அந்த மூட பழக்க வழக்கங்களில் நாம் என்ன பண்றோம்? மூழ்கி கொண்டிருக்கிறோம். என்னைக்கு திருந்து போறவே தெரியாது. ஏன்னா விழுகாலாச்சு. இன்னைக்கு 150 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கை உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற, ரஷ்யாவில் இருக்க, மலேசியா, சிங்கப்பூர்காரெல்லாம் ஏற்றுக்கிட்டான் வள்ளலாருடைய கொள்கை. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க தான் உன்னை ஏற்றுக்காம காவடி தூக்கி ஆடிட்டு உட்காந்துருக்குறோம். சார், எடுக்கிறது வேற, நீங்க எடுக்கிறது வேற, பிடிக்கிறது வேற. முதல் நீங்க புரிஞ்சுங்க. நீங்க இன்னும் நீங்க புரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. 10 பேர் இல்ல, இங்க ஒரு ஆளு கூட இல்ல. இன்னைக்கு வாழ்க்கை முழுவதுமே பாருங்க, சொத்த சன்மார்க்க வாழ்க்கை முழுவதுமே அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுகிறது, சயின்ஸ் ஏற்றுக்கொள்ளுகிறது. எல்லாமே அறிவியல் சார்ந்தது. மூட நம்பிக்கைக்கு சன்மார்க்கத்தில் இடம் கிடையாது. வள்ளலார் சொல்றாருல, கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு சொன்னார. அதுக்கு அர்த்தம் என்ன? நம்மளுடைய படித்துக் கொண்டு இருக்கிற தினம் அருட்பாவை என்ன வள்ளலார் சொல்லியிருக்காரு? வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றேன், வேதாகமத்தின் விளைவரி சூதாக சொன்னதால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை குடி நோண்டி புதனர். நானா சொல்றேன், கதிர்வேல் சொல்லல. புரியுதுங்களா? வள்ளலார் சொல்லுது. அப்போ நம்முடைய நிலைப்பாடு என்ன? நம்ம நல்வழிக்கு தான் சொல்றாரே தவிர நம்மளை அழிஞ்சு போறதுக்கு சொல்லலை. மற்றவங்க சொல்லியது நீங்க சுடுகாட்டுக்கு போறதுக்கு தான் வழிகாட்டியிருக்காங்க. இறந்தவரை எடுத்திடும் போது அகற்றுகின்ற உலகில் இரவாக பெருவர நீர் ஏன் அடைய மாட்டீர்? மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு, மறந்து நினைக்கும் நல்லோர் மனநடுங்கும் கண்டீர். சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கால் தெரிந்து வம்மின் இங்கே. எப்போ? பிறந்த பிறப்பிதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன். யாருக்காக சொல்றாரு? ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையினால் சொல்லுகிறார். மதவெறியில் சொல்வதல்ல, ஜாதி வெறி, மதவெறி, சமய வெறியில் சொல்லுவதல்ல. வள்ளலார் என்ன சாதாரணமாக நம்மளை தூக்கி போடுறதுக்காக வந்தாரு? நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ, நெடுமொழியை உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ. என்ன வார்த்தைகள் இது! நான் மற்ற மாதிரி கொடுமொழி சொல்லுவோனா? தவறான வழி காட்டுவனா? நீ வேறையா நான் வேறையா? என்னுடைய சகோதரர்கள் அல்லவா நீங்கள்? ஆண்மனைய உடன்பிறப்புகள் அல்லவா? இறைவனுடைய குழந்தைகள் அல்லவா? இறைவனுடைய குழந்தைகள் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாமே உபகார கருவி. வள்ளலார் சொல்றாருல, நம்முடைய உடம்புக்கும் உயிரும் வருவதற்கு அது உபகார கருவியாக இருந்ததே தவிர நம்மை படைத்தவன் இறைவன். அந்த இறைவன் தான் அருட்பெருஞ்சோதி. சும்மா விளையாட்டுக்கு சொல்லல வள்ளலார். புரியுதுங்களா? அப்போ நம்ம உடம்பை காப்பாற்ற வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும். இது ரெண்டும் காப்பாற்றாமல் வாழுகின்ற வாழ்க்கை சூனியம். அதுக்கு பேர் என்ன? சூனியம். அதனால தான் இதுக்கு கல்விக்கே பேர் தனியாக வகுத்தார் வள்ளலார். என்ன கல்வின்னு வச்சாரு? சாகா கல்வின்னு பேர் வச்சார். உலக வரலாற்றில் சாகா கல்வி என்ற ஒரு டைட்டில் கொடுத்த ஞானி யாராவது இருக்காங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மரணமேலா வாழ்க்கைன்னார் இல்லைங்களா? மரணமேலா பெருவாழ்வுன்னார். அதுக்கு பேர். நம்முடைய வாழ்வு என்ன வாழ்வு? சிறுவாழ்வு. சிறுவாழ்வுனா மாண்டு போகிறது. பெருவாழ்வு என்ன? மரணத்தை வெல்லுவது. அதனால தான் அதுக்கு அந்த வார்த்தையிலே இருக்கும் விடை. மரணமேலா பெருவாழ்வு. அப்போ மரணம் இல்லாமல் எல்லாம் எவ்வளோ நீங்கள் சம்பாரித்து கஷ்டப்பட்டு கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் கூட கடைசியில் மரணம் வரும்போது எவ்வளோ சார் பயப்படுறோமோ?
மரணம் வந்தால் தான் நமக்கு தெரியும், இன்னும் நமக்கு வரல. இல்லை, அந்த இறுதி நாளில் பாருங்கள், மரணம் அடைந்தவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் பார்த்தால் தான் தெரியும். அதனால தான் அதுக்கு மரண பெரும்பினின்னு பேர் வச்சார் வள்ளலார். அதுக்கு என்ன பேர்? மரண பெரும்பினி வாரா வகையரும் கருணை பெருந்திரல் காட்டிய மருந்து என்னார்ல. எப்படி அது நடுங்குதுன்னு வள்ளலார் சொல்ற. கரணமெல்லாம் நடுங்க வரும் மரணமும் சம்மதமும். சாதாரண ஒரு மரணம் வரும்போது உடம்புக்குள்ள எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது என்று மரண படுக்கையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம என்னெல்லாம் இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏங்க ஒரு சின்ன ஊசி குத்தினா என்ன பாடுபடுறீங்க? யாருடைய உடம்பு? யார் படைத்த உடம்பு? இந்த உடம்பை பின்னப்படுத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? யாருடைய உடம்பு? இறைவன் படைத்த உடம்பு என்பதை உணர்ந்து கொண்டால் இதை தவறு செய்ய மாட்டீங்க. அப்ப இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றக்கூடிய வழியை கண்டுபிடித்தவர் தான் வள்ளலார். நீங்க உயிரை போயிட்டு இருப்பாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க, மறுபடியும் உங்களுக்கு செத்தவனுக்கு இருந்தவனை பற்றி தெரியாது, இருந்தவனுக்கு செத்தவனை பற்றி தெரியாது, மறுபடியும் என்ன பிறக்க போறோன்னு தெரியாது, எந்த ஜாதியில் பிறக்க போறீங்க, எந்த சமயத்தில் பிறக்க போறீங்க, எந்த மதத்தில் பிறந்தீங்க, மதம் ஜாதின்னு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருப்பீங்க. செத்துட்டு இருப்பாடு எங்க போவீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒன்றும் இல்லை, உயிர் போயிட்டா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும் போதே தான் விண்மை தெரியாமல் வாழும் வகை தெரியாமல் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சின்ன கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, கண்டதை தின்னுட்டு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கானுவாங்க. கண்டதெல்லாம் தின்னுட்டு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கிராமத்தில். எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் சுத்த சன்மார்க்கம் என்பது வெந்ததை சாப்பிட்டு வந்ததெல்லாம் உளருவாங்க, நொந்ததெல்லாம் பல இடத்துல சொல்லுவாங்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை அறியாமல் இருக்கின்ற வரையில் நம்முடைய அறிவுக்கு வேலையே கிடையாது. அதனால தான் வள்ளலார் மிக அழுத்தமாக சொன்னார், ஸ்ட்ராங்காக சொன்னார் இல்லையா, உண்மை உரைக்கின்றேன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதனுடைய ஆப்போசிட் என்ன நினச்சி பாருங்க. நம்ம ஏதோ உண்மை உரைக்கின்றேன் வள்ளலார் சொல்லிட்டான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மை உரைக்கின்றேன் உவந்தடைமையின் உலகில் உரையதனில் சந்தேகித்து உளறி அழியாதீர்னார். என்மையினால் என நினை எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். ஏன் நான் உண்மையை சொல்கிறேன்? என்னுள் இறைவன் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து விட்ட பிறகு உண்மையை சொல்லுகிறேன். நீ யாராவது உணர்ந்திருந்தா அந்த வார்த்தை வருமா உங்களுக்கு? உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தா நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த உணர்வுக்கு நம்ம போகல. என்னுள் அமர்ந்து இறைவன் இசைக்கின்றான். இதை கேள்வின் நீவி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வு அளிக்க கண்மை தரும் ஒரு வெறுஞ்சீர் கடவுள் என புகழும் கருணை நீதி வருகின்ற தருணம் இதுதானே. சும்மா விளையாட்டுக்கு சொல்ல வள்ளலார். கடவுளை உண்மையான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வர வைத்தவர் வள்ளலார். ஆண்டவரை யாரை தேடி வந்தார்? வள்ளலார் தேடி இறைவன் வந்தார்னு வரலாறு மட்டுமல்ல, அவர் வந்த இடம் இருக்கிறது, அதை போய் பார்க்குறோம் இல்லையா? இது கண்கட்டி வித்தியா? வள்ளலாரே சொல்றாரு, சித்தி வளாக திருமலை இன்னைக்கு போகிறோம் ஒரு புஸ்தகம். இறைவனும் அவரும் ஒன்றோட ஒன்று இணைந்த இடம், கலந்த இடம் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் கற்பனையா? வள்ளல் பெருமான் சொல்றாருல, நமக்கு தெளிவாக சொல்றாருல, அவர் சேர்ந்த இடம் கலந்த இடம் இருக்குல்ல. இறைவனை இவர் தேடி இவர் போய் வைகுண்டம் கைலாயம் சொர்க்கத்துக்கு போனாரு. நம்ம சொல்றோம் இல்லையா, வைகுண்டம் கைலாயம் சொர்க்கம் நரகம் என்று எங்கே இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு இடங்காட்ட தெரியுமா? ஆனா வள்ளலார் சொல்றாரு, பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஜோதி அடித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதினிடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பேற்றை ஓத முடியாது என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவினேன். எனக்கு மட்டும் கிடைச்சான்னு ஓடிட்டாங்களா சமயவதை மாறிகள் மாதிரியே? வேண்டாம், எனக்கு இது வேண்டான்னு சொன்னவர் வள்ளலார். நான் வரமாட்டேன். என் போன்ற ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுப்பது என்று ஆணையிட்டால் மட்டும்தான் நான் வருவேன் என்று சொன்னவர் வள்ளலார். என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே.
நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் வியப்ப நன்னியனை மாலையிட்ட நாயகனேன்னார். ஈடு கடந்திற்கரிதாம் திருச்சிற்றம்பலத்தே இன்ப நடம் புரிகின்ற இறையவனே பாடுக என்னோடு கலந்து ஆடுகின்ற இறைவனை கேட்டவர். பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்றே எனக்கு பணியிட்டாய், நான் செய்பெறும் பாக்கியம் என்று வந்தேன். அப்ப என்ன சொல்றாரு அடுத்து? கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு. மற்றவன் சொன்ன மாதிரி தப்பு சொல்லிடக்கூடாது. தப்பு என்ற வார்த்தை என் வாயில் வந்துவிடக்கூடாது. கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளினேன்னு கேட்டார். அதனாலதான் வள்ளலார் நமக்கு சொல்றாரு, நான் சொல்லவில்லை, இது நான் சொல்லவில்லை. யார் சொல்றாரு? சத்தியவான் வார்த்தைன்னு போட்டாரு. சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதன் சந்தோடம் உருவாய். சந்தேகம் வேண்டாத படாதீங்க. இன்னும் என்ன சார் சொல்லணும்? இது சத்தியவான் வார்த்தை, இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமா, இனிவரும் தினங்களெல்லாம் இன்பம் ஒரு தினங்கள். என்ன நடப்போகுது? சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும். இதை விட என்ன நம்ம வாக்கு மூலம்? நீங்க சன்மார்க்கத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நம்பியா வளரார் சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிச்சாரு. உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்து திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன், நம்பெருமான் தானே எனக்கு தனித்து. இறைவனுடைய ஆற்றல் படைத்த அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க அமெரிக்கா ரஷ்யாவுக்கு நம்மளாம் ஒன்று கொண்டு போக வேண்டியதில்லை. அவருக்கு தெரியும் யாரை யாரை தட்டி எழுப்பி எப்படி சன்மார்க்கத்தை இயக்குவது என்பது அவருக்கு தெரியும். அவர் இறைவனுடைய ஆற்றல் படைத்தவர். 5 வயல் வல்லவத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருப்பவர். சும்மா விளையாட்டுக்கு நினைச்சிடாதீங்க. வள்ளலார் அது அருள் நெருப்பு. அதை யாராலும் அடக்க முடியாது, நிறுத்த முடியாது. பஞ்சபூதங்களே ஏவல் கேட்டு ஒதுங்கி கொண்டது தெரியுமா? வள்ளலார்கிட்ட பஞ்சபூதம் இறங்க முடியாது. முதல் சொன்னார்லே வள்ளலாரே, காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூச்சாலே கொலை கருவியாலே பிறர் ஏற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்சான்றும் அடியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கு. ஏற்றாலே இடிவனை நீர் நினையாது உலகி என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்பீர். வேற எந்த இறைவனை போனாலும் வேலையாகாதுட்டார். இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும். நாம் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள் என்று சொன்னவர் வள்ளலார். சித்திவிளாக திருமாளிகள் பேருபதேசம் எழுதுகின்ற பொழுது முதல் டைட்டில் அதுதான். நீங்கள் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். உங்களுக்கு காலம் இல்லை, மரணம் சம்பவித்து விடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை என்ன என்பது உங்களுக்கே தெரியாது. 2வது, இந்த பிறப்பு கிடைக்கும் என்பது உறுதியல்ல. போன ஒரு செத்துட்டு இருப்பாள் இந்த மனித. இப்ப நொரண்டு பேசுறவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் தெரியாது. செத்தவர்கள் திரும்பி எழுந்து வர சத்தியம் வைத்த சித்தியனே என்றார். சன்மாரிகளுக்கு மட்டும்தான் மனித பிறப்பு கேரண்டி கொடுத்தார் வள்ளலார். செத்து போனீங்கன்னா உங்களுக்கு மனித பிறகு யாரு கிடைக்கும்? சன்மாரிகளுக்கு மட்டும் கிடைக்கும். செத்தவர்கள் எழுந்து உலகி திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாவே. சன்மார்க்கத்திற்கு நினைத்தால் மரணம் அடைந்தால் என்ன பிறப்பு என்பது உங்களுக்கு தெரியாது. கள்ளியோ பாம்போ நரியோ சிங்கமோ தெரியாது. கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிடுவார் இயற்கை. அது தானா நடக்கும். ஆண்டவர் செய்யறது அல்ல. அதையும் தப்பா நடத்திக்காதீங்க. நம்முடைய குணம் என்னவோ அந்த குணத்திற்கு தகுந்தார் போல இயற்கையினுடைய சுழற்சியில் எங்க தள்ளணுமோ அங்க தள்ளி, எந்த பிறப்பு கொடுக்கணுமோ அந்த பிறப்பு கொடுத்து தள்ளிடும். இதுக்கு வக்காலத்து வாங்கினார் வள்ளலாறு. நமக்காக அவர் என்ன வாங்கியிருக்கார் தெரியுமா? என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புக்கள், சன்மார்க்கத்தில் வந்திருப்பவர்கள், அருட்பெருஞ்சோதியை துதிப்பவர்கள், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மரணம் வந்துவிட்டால் அவர்களுக்கு மனித பிறப்புத்தான் கொடுக்க வேண்டும் என்று இறைவனத்தை சவால் விட்டு கேட்டு வாங்கியிருக்கிறார். இதை முதல் தெரிஞ்சுக்க. மனித பிறப்பு சன்மாரிகளுக்கு மட்டும் இறந்தால் மனித பிறப்பு உண்டு, மற்றவர்களுக்கும் உண்டு நல்லவர்களாக இருந்தால். அதுக்காக இதை ஒதுக்கி தள்ளுறதில்லை. நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா மதத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அறியாமையினால் தெரியாமையினால்
ஒரு மதத்தை, ஒரு கொள்கையை பின்பற்றுவதனால் இறைவன் யார் என்பது தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது தெரிய வைத்திருக்கிறார். வள்ளலார் வந்துதான் தெரிய வைத்திருக்கிறார். கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா என்று கேட்டால் உருவம் இல்லை என்று சொன்னவர் வள்ளலார். நம்ம உருவத்தை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்த காலத்தில் உருவம் இல்லை என்று சொல்லி, அவர் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி உலகம் முழுவதும் பறைசாற்றினாரே. சாதாரண விஷயமா அது? இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் ஏதுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றோர் பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் திரிபில்லார், கலங்கம் இல்லார், வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், எங்கும் மெய்யாகி விளங்குகின்ற திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். சவால் விட்டார்களே, போய் ப்ரூவ் பண்ணிக்கோ. நான் சொன்ன கடவுள் எங்கே இருக்காரு? சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிக்கோ. நீங்கள் ராக்கெட்டை விட்டு பார்க்குறே பார்த்துக்கோ, இல்லை அருளை விட்டு பார்க்குறே பார்த்துக்கோ. சும்மா கற்பனை கதைகளை சொல்லுவதற்காக வள்ளலார் வரவில்லை. இன்னும் தெளிவாக சொல்றார். ஒன்று மலார், இரண்டு மலார், ஒன்றிரண்டு மாலார், அன்று முலார், இன்று முலார், என்று முலார், தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார், அவர்தான் அருட்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் அலார், யாவும் உலார், யாவும் ஒன்றுரு தாமாகி நின்றார். திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். எல்லாம் புரூஃபு. கற்பனை கதாநாயகர்களை இங்கே ஒரு பூத்துல புரியுதுங்களா? கற்பனைகள்ல அந்த இறைவன் எங்கும் இல்லை, உன்னுடைய உடம்பிலே இருக்கிறார்னு சொல்றார். நீ வெளியே போய் அலைய வேண்டாம். இறைவன் எந்த கோடி கோடான கோடி அண்டங்களை கொண்டிருப்பவரை நீங்கள் பார்க்க முடியாது. செல்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. அதில் பெற வேண்டுமானால் நீங்கள் மரணத்தை வென்றால் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும், தொடர்பு கொள்ள முடியும். அப்ப சிற்சபையும் பொற்சபையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால்தான் இறைவன் யார் என்பது உங்க கண்ணுகளுக்கு தெரியும். வள்ளலார் சொல்றார் இல்லையா? என்ன பாடல்? ஞானசரிகளை கடைசியில என்ன தெளிவான பாடி. இதை விட உங்களுக்கு என்ன புரியணும்? சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சற்குருவை நேருறவே எவராலும் கண்டுகொள்ளற்கரிதா. நித்தியவான் பொருளையெல்லாம் நிலைகளும் தானாகி ஏறுறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லவத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து போற்றி மகிழ்ந்திடுமீன் உள்ளமெல்லாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே. அட்டகத்தில் கடைசியில் என்ன பாட்டு சொன்னாரு? எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பதறிதாய். தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து எனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக ஓக்கியனாய் புத்தமுது அறுத்தி அங்கையர் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என் அரசே. என்னங்க இதை விட என்னங்க ஒரு தமிழில் ஒரு பாட்டு வேணும் நமக்கு? இதை விட நம்ம புரிஞ்சுக்கலனா நம்ம மனித பிறவி எடுத்து என்ன பயன்? தெளிவா சொல்றார் இல்லையா? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்ற முடியும். உயிர் என்பது பொற்சபை என்ற இடத்திலே இருக்கிறது. அந்த பொற்சபையை நாம் என்ன பண்ணணும்? இப்ப என்ன சபையா இருக்கு? பூத அசுத்த பூத காரணிய சபையாக இருக்கிறது. நம்மளுடைய உடம்பு போ என்ன பேர் இருக்கு? அசுத்த பூதகாரிய உடம்புன்னு பேர் இருக்கு. இந்த உடம்புக்கு என்ன பேரு? அசுத்த பூதகாரிய உடம்பை சுத்த பூதகாரியாக உடம்பாக மாற்றணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஒழுக்கமும் உண்மையும் ரெண்டும் தான் இதுக்கு வழிகாட்டும். வேற எதுவுமே நீங்க போக முடியாது. ஒழுக்கம் மட்டும் சின்ன சின்ன ஒழுக்கத்தை வச்சு வேலையாகாது. அதனால தான் அதுக்கு பேர் உண்மை ஒழுக்கம்னு வள்ளலார் போட்டார். ஒழுக்கம் மட்டும் போட்டாரா? உண்மை ஒழுக்கம்னு சொன்னார். ஒரு வார்த்தையில கூட வள்ளலாருடைய வார்த்தையில நீங்க தப்பு கண்டுபிடிச்சிட முடியாது. நாங்கள் தானே உண்மையாக ஒழுக்கிறோன்னு சொல்லுவீங்க. உங்க ஒழுக்கம் வேற, வள்ளலார் சொன்ன ஒழுக்கம் வேற. இது உண்மை ஒழுக்கம், மற்றதெல்லாம் பொய் ஒழுக்கம்னு பேரு. அப்ப உண்மை ஒழுக்கம் என்பதுக்கு பேரு தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு டைட்டில் வச்சார். உண்மை ஒழுக்கத்துக்கு பேர் என்ன? ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன? அதுதான்டா உண்மை ஒழுக்கம். அப்ப ஜீவகாருண்யம் என்றால் என்ன? மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கை எதுவோ அதுக்கு தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். புரியுதுங்களா?
எல்லா உயிரையும் ஒன்று நினைக்கக்கூடிய அறிவு விளங்கினாதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு பேர். அதனால தான் ஜீவ காருண்ய ஒழுக்கம். ஜீவன்னா உயிர். எந்த உயிரும் வேற்றுமையாக நினைக்காமல் எல்லா உயிர்களும் தம் உயிர் போல். அதனால தானே வள்ளலார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ் சிம்பிளாக சொல்கிறார் பாருங்க. இப்போ தினமும் சொல்கிறோம் இல்லையா, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. யாரும் நம்ம ஒருத்தரை சாடுவதாக நினைக்காதீர்கள். சன்மார்க்க சங்கத்திற்கு எவ்வளவு தாழ்ந்த தரத்தில் உள்ளவர்களாக இருந்தார் அவர்களை நம்மவராக்கி கொள்ளுன்னு சொன்னவர் வள்ளலார். என்ன வார்த்தை இது! எவ்வளவு தாழ்ந்த தரத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நம்மவராக்கி கொள்ளுங்கள், உரிமை உடையவர்களாக்கி கொள்ளுங்கள். அவர்கள் வேறு அல்ல. நாம் கருத்தினால் வேறுபடுகிறோம், உருவத்தால் வேறுபடுகிறோம், செயல்பாட்டில் வேறுபடுகிறோம். இருந்தாலும் நம்ம எல்லாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்கள். எல்லாமே ஆன்மாக்கள். எல்லா உயிர்களிலும் ஆன்மா இருப்பதால் அதுக்கு வேறு என்ன? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைகள். எல்லா உடம்புகளிலும் உயிர் இருப்பதால் அதுக்கு வேறு உயிர் இறக்கம் வேணும்னார். சிம்பிளான வழிபாடு. உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு. ஏன்னா எல்லா உயிரும் எல்லா உடம்புலையும் உயிர் இருக்கு, தாவரங்கள்லையும் உயிர் இருக்கு இல்லைங்களா? அதனால அதுக்கு உயிர் இறக்கன்னு பேர் வச்சார். மனிதனுக்கு மட்டுமல்ல. ஏங்க இப்போ நம்ம தான் ஜாதி சமயத்தை வச்சு பேசிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தாவரங்கள் அப்படி பிரியுதா? மாடுகள் பிரியுதா? பறவைகள் பிரியுதா? அது ஏதாவது சண்டை போட்டு ஒன்னோட ஒன்று அடித்து எனக்கு இந்த இடம் வேணும் இந்த இடம் வேணும்னு அடிச்சுக்குதா? அப்போ எல்லா உயிரும் தன்னைத்தானே வளர்வதற்குண்டான வாய்ப்பை அதாவது உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆனால் எப்போ மனிதன் பிறந்தானோ உயர்ந்த அறிவு கொடுக்கப்பட்டு இருப்பது யாருக்கு? மனிதனுக்கு. ஆனால் உயர்ந்த அறிவை பெற்ற மனிதன் தாழ்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார் என்றால் யார் காரணம்? நாம் காரணம் அல்ல என்றார் வள்ளலார். நம்ம மேலே குற்றமே சொல்லலைங்க. வள்ளலார் மனிதர்களை யாரையுமே குற்றம் சொல்லலை. ஏன்னா இவர்களுக்கு வழிகாட்டியவர்கள் தான் குற்றவாளிகள். இப்போ நமக்கு யார் வழிகாட்டாங்களோ அந்த வழியில் தான் நம்ம நடக்கிறோம். அப்போ நல்ல வழி காட்டினா நல்ல வழியில் போவோம், கெட்ட வழி காட்டினா கெட்ட வழியில் போவோம். அப்போ யார் குற்றவாளிகள்? வழிகாட்டியவர்கள் குற்றவாளிகள் சொன்னார். அதனால தான் வள்ளலார் சொல்றார், அறங்குலவு தோழி நீ உரைத்த வார்த்தை அறிவறியார் வார்த்தை அதனால் இம்மொழிகள் உண்ணுவதும் உறங்குவதும் இறத்தல் பல உருவதுமாய் உழலும் மரங்குலவர் அணுக்கள் பலர் செய்த விதத்தால் மரத்தலைமை பதத்தலைமை வாய்த்தன அங்கு அவர்பால் இறங்குதலால் பேசுதலால் என் பையனோ தோழி. புரியுதா? இதில் என்னன்னு நம்ம வழிகாட்டினவங்களை என்ன பண்ணாங்களா? பிறக்கிறது, இறக்கிறது, தின்றது, தூங்கிறது, ஏன்னா கடைசியில் மரணம் வந்தால் போயிடுது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களா? சில நேரங்களில் தபம் செய்தாங்க, கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சதா? மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தன அவங்களுக்கு. அதனால் அவர்பால் இறங்குதலால் பேசுதலால் என் பையனோ தோழி. நீங்கள் அவங்க பேச்சு நடக்கனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? தெளிவாக சொல்கிறல்ல. இதை விட நமக்கு என்ன அங்கே விளக்கம் வேணும்? அவங்களாம் நம்ம சகோதரர் தான், அவங்க வேற்றாள் இல்லை. அவர்கள் கடைபிடித்த வழிமுறைகள், அவர்கள் சென்ற பாதைகள், அவர்கள் காட்டிய வழிமுறைகள் எல்லையோடு நின்றுட்டாங்க. அதுக்கு மேலே அவர்களால் போக முடியவில்லை. அதனால தான் வள்ளலார் இங்கே தெளிவாக நமக்கு சொல்கிறேன். நிறைய நம்ம அருட்பா படித்தாதாங்க புரியும். அப்போ சிற்சபை உடம்பு வாழக்கூடிய இடம், உயிர் வாழக்கூடிய இடம். ஆன்மா பொற்சபை, இது சிற்சபை ஆன்மா இருக்கக்கூடிய இடம், பொற்சபை உடம்பு. அப்போ உடம்பும் ஆன்மாவும் பிரியக்கூடாதுன்னு வள்ளலார். உடம்பும் உயிரும் பிரியக்கூடாது. அப்போ பிரியாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அருளை பெறணும். பிரியாததுக்கு நம்ம என்ன பெறணும்? அருளை பெற வேண்டும். அருளை பெறுவதற்கு யார் அருளை கொடுக்குறவர்? அங்கே தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் போவதற்கு. நீங்கள் அருளை யாருக்கிட்ட போனால் கிடைக்கும்? அந்த உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான். அதனால தான் அதுக்கு அருட்பெரும் ஜோதின்னு பேர் வச்சார் வள்ளலார். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பேர் கிடையாது. அருளை வழங்கக்கூடிய, அருளை கொடுக்கக்கூடிய, அருளை முழுவதுமாக பெறக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொன்னார்.
புரியுங்களா? அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் என்ன பண்ணணும்? தொடர்பு கொள்ளணும்னாரு. இப்போ இந்த கண்புருவ பூட்டுன்னு பாட்டில் படிச்சிங்கனாவே அதில் விளக்கம் இருக்கும் நிறைய. என்ன சொல்கிறாரு? கையறவில் ஆது நடு கண்புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து நடு நாட்டுன்னாரு. ஐயன் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார்? உன்னுடைய புருவ மத்தியிலே இரு கண்களுக்கு சென்டர் பாயிண்ட் இதான். இது ரெண்டு கண்ணு. அங்கே உள்ளே போனீங்கன்னா மூக்குனுடைய நுனி அந்த இடத்தில் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆன்ம ஒளியாக இயங்கி கொண்டு இருக்கிறார். அதுக்கு பேர் உள்ளொளின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? உள்ளொளி. அந்த உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிடனாரு. உள்ளொளி ஓங்க வேண்டுமானால் உயிரொளி விளங்கணும். அப்போ உயிரொலிக்கும் உள்ளொலிக்கும் நமக்கு தொடர்பு இல்லை. இப்போ அது இயங்குது, நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கனெக்ஷன் தெரியாமல் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உயிர் ஆன்மா பார்க்கணும்ல, உயிர் ஆன்மா பார்க்குதா? தெரியாது. ஆனால் உயிர் இயங்குது, உடம்பு இயங்குது, இந்திரியங்கள் இயங்குது, கரணங்கள் இயங்குது, ஆன்மாவும் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே தடையாக இருக்கிறது. இந்த தடைக்கு பேர் தான் வள்ளலார் வச்சு பேர் திரைகள்னு வச்சார். தடைக்கு என்ன பேர்? திரைகள். அப்போ அந்த திரைகளை நீக்க வேண்டுமானால் நீங்கள் அறியாமையிலிருந்து விலக வேண்டும். அதனால தான் அதுக்கு அறியாமைன்னு திரை போட்டார். அதுக்கு பேர் என்ன? திரைக்கு பேர் என்ன வச்சார்? அறியாமை என்னும் திரைகள், அஞ்ஞானம் என்னும் திரைகள்னு போட்டார். நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. திரைகள்னா ஏதோ துணியை மாட்டிட்டு இழுத்து விடுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமை என்னும் திரைகள், அஞ்ஞானம் என்னும் திரைகளை நீங்கள் எப்படி நீக்கணும்? அருள் வல்லவத்தால் நீக்கிக் கொள்ள வேண்டும். அருள் வந்தாதான் திரை நீங்கும். அருள் வரவில்லை என்றால் திரை நீங்காது. அப்போ இந்த உடம்பு என்ன என்ன நிறமாக மாறணுன்னாரு வள்ளலாரு? பொன்னிறமாக மாறணும்னாரு. பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டால் என்னை வேதித்த எந்தனி அன்பை. என்ன அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அகவல்ல படிக்கிறீங்கல்ல, இது அசுத்த போதகாரிய உடம்பாக இருக்கிறது. இதை சுத்த போதகாரிய உடம்பாக மாற்றணும். சுத்தகா போதகாரிய உடம்பாக மாற்றும் போது இந்த உடம்பு என்ன வண்ணமாக மாறுகிறது? பொன்னிற வண்ணமாக மாறுகிறது. பொன்னை அழிக்க முடியுமா? தங்கத்தை அழிக்க முடியுமா? அதுபோல இந்த உடம்பை நீங்கள் என்ன பண்ணணும்? சிற்சபையோட இந்த பொற்சபையை சேர்த்தணும். இப்போ பொற்சபையில் என்பது உடம்பை மாற்றணும். அந்த உடம்புக்குள்ள பொற்சபைக்குள்ள என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. சிற்சபைக்குள்ள என்ன இருக்கிறது? ஆன்மா இருக்கிறது. அப்போ பொற்சபையும் சிற்சபையும் சொந்தமானதாச்சு. இரண்டையும் சேர்க்கணும். இரண்டையும் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? உடம்பு பொன்னாக மாற்றினாதான் சேரும். அதுதான் அழியாது. ஏன் உடம்பு பொன்னாக மாற்றணும்? பூத உடம்புக்கு மரணம் உண்டு, பொன் உடம்புக்கு மரணம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு பேர் அருள் உடம்புன்னு பேர் வச்சார். நம்ம உடம்புக்கு என்ன பேர்? அருளுடம்பாக மாற்றணும். அருளுடம்பு என்பதுதான் மாற்று குறையாத பசும்பொன்னுன்னார். அதுக்கு என்ன பேர்? மாற்று குறையாத பசும்பொன்னாகிய சுத்த பிரணவ ஞான தேகன்னு அது பேர் வச்சார். இவ்வளவு பெரிய விஷயத்தை, மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு எளிய முறையை, தெளிவான சிந்தனையை வள்ளலார் நம்ம சொல்லியிருக்காரு. அதை விடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறோம்? பொய்யான வழிகளிலே சென்று வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள், அழிந்து போவாதீர்கள் என்று தான் வள்ளலாருக்கு நமக்கு தெளிவாக சொல்கிறார். அதனால தான் இங்கே சொல்லால் அளப்பரிதாம் ஜோதி வரை மீது தூயதுரி அப்பதியில் நேயமர ஓதுனார். நீங்கள் எங்கே தொடர்பு வைக்கணும்? உங்களுடைய உடம்பில் அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்கிறார்? சிற்சபையில் இருக்கிறார். அவள் சிற்சபையில் என்ன பண்ணுவா? இது சொல்லி பயனில்லை, படித்து பயனில்லை, நீங்கள் அங்கே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொன்னார். சொல்லால் அளப்பரிதாம் ஜோதி வரை மீது தூயதுரி அப்பதியில் நேயமரம் ஓது. எல்லாம் செய் வல்ல சித்தர் தம்மை உறும் போது இறந்தார் எழுவார் என்று புறந்தாரை ஓதுனார். எவ்வளவு பெரிய விஷயங்கள், நிறைய பேசணும். நேராயிடுச்சு. நிறைய நம்ம ஒன்னொன்னே சிந்திச்சாதான் உண்மை கிடைக்கும். நாம் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காமல் எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தாங்கி கொண்டிருப்பவர். வள்ளலார் சொல்கிறார் இல்லையா? தாயாகி தந்தையுமாய்
தாங்குகின்ற தெய்வம். அடுத்தவர் என்ன? தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். அதுக்கு நிகர் எந்த தெய்வமும் கிடையாது. நம்ம தினமும் படிக்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையிலே நமக்கு போட்டிருக்காரு. அவர் தாயாக உன்னுடைய தாய் தந்தை உன்னை காப்பாற்றவில்லை. பிரிந்து விடுவார்கள், மறைந்து விடுவார்கள், ஒதுங்கி விடுவார்கள். நீங்கள் அவரை விட்டு போய்விடலாம், அவர் உங்களை விட்டு போய்விடலாம். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் உங்களை விட்டு போக மாட்டார். அதனால்தான் போகாதவரை நமக்கு வழிகாட்டினார், பிரியாதவரை வழிகாட்டினார். அதனால்தான் அதுக்கு தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். புரியுதுங்களா? அந்த தெய்வத்தை நாம் எல்லோரும் தொடர்பு கொள்ள வேண்டும். இது நமக்கு வேண்டிய தெய்வம் அல்ல, உலகத்திற்கெல்லாம் உண்மையான தெய்வம். ஏதோ சன்மார்க்கத்துக்கு மட்டும்தான், ஒரு சமயத்துக்கு மட்டும்தான் ஒரு சொந்த தெய்வம் வச்சுருக்காங்கல்ல. இப்போ வைணவர்னா வைணவத்துக்கு மட்டும்தான் சொந்தம், பெருமாள்னா சிவன்னா சைவ சித்தாந்த மட்டும்தான் சொந்தம். இது அப்படி அல்ல. எல்லா மதத்திற்கும் எல்லா சமயத்திற்கும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய, பொதுவாக இயங்கக்கூடிய உண்மை கடவுள். அவர் இயற்கை உண்மையாக இருக்கிறார், இயற்கை விளக்கமாக இருக்கிறார், இயற்கை இன்பமாக இருக்கிறார். அந்த இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் என்ற மூன்றும் தகுதியுடைய ஒரே ஒரு ஒளிதான் அருட்பேர் ஒளி. அது இயற்கை உண்மை என்பது அதனுடைய தன்மை, ஒளித்தன்மை. இயற்கை விளக்கம் என்பது அதில் இருக்கக்கூடிய அருள். இயற்கை இன்பம் என்பது என்றும் அழியாத அருளை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை. இது மூன்றையும் கொடுப்பதுதான் சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று சொன்னார்கள். அப்போ சத்து இருக்கிறது, அங்கே சித்து இருக்கிறது, அங்கே ஆனந்தம் இருக்கிறது. எல்லாம் ஒரு பொருளிலே இருக்கிறது. இது மூன்று எங்கே இருக்குது? ஒரு பொருளுக்குள் அடங்கி இருக்கிறது. அது அந்தந்த நேரத்தில், அந்தந்த காலகட்டத்தில் அதனுடைய தன்மை உங்களுடைய ஒழுக்க நெறியினால் அது பிரிந்து விரிந்து உங்களை வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு எல்லோரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொள்ளுங்கள். அதை விட்டால் வேற வழி இல்லை. நாம் அதை விட்டால் அனாதிகளாக மாறிவிடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்து, அடுத்த மாதம் வருகின்ற பொழுது இன்னும் அந்த பொற்சவை சிற்சவை உடைய விளக்கம், அருள் பெறும் முறைகளை எல்லாம் பேசுவோம். நிறைய பேசணும். நிறைய உண்மையை தெரியதான் வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான். ஏதோ புதுசாக நான் திடீர்னு வரவில்லை. நான் சமயவாதி தான் ஆரம்ப காலத்தில். இந்த ஒரு போகர் போனார்ல, போயிட்டுருக்கார் இல்லையா பழனிக்கு, அது மாதிரி கிருத்திக மாதம் நான் போய் மலையேறி போயிட்டு வந்தவன். என்ன, நான் போகாத கோயில்களே கிடையாது, நான் வணங்காத தெய்வமே கிடையாது, என் வீட்டில் இல்லாத படங்களே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலம் உண்மை அறிந்துவிட்ட பிறகு, உண்மை தெரிந்துவிட்ட பிறகு நாம் செய்ய வேண்டிய பணிகளை முறையாக சரியாக வழி இது, துறை இது, நீ செய்யும் முறை இது என்ற அறிவிழக்கத்தோடு செயல்பட்டால் கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கும், பெற வேண்டிய வாழ்க்கை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் கொடுத்து நீடூழி வாழ்வதற்கு அருள் கொடுக்க வேண்டுமாறு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி விண்ணப்பம் செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.